வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 மெய்யெண்கள் இதுல எடுத்துக்காட்டு 2ல் 5 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. கீழ்காணும் தசம எண்களை p/q வடிவில் மாற்றுக. இங்க pq என்னன்னா z முழுக்கள். q என்ன கிடையாது, 0 கிடையாது. இங்க என்ன இருக்கு, சுழல் தசம வடிவம் இருக்கு. இதை நம்ம p/q வடிவத்துக்கு மாத்தணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு பாருங்க. முதல் இது 0.3 பாரா, இதை நம்ம எக்ஸ் எடுத்துக்கலாமா? எக்ஸ் ஈக்குவல் டு 0.3 பார் என்க. சரியா, என்க. இப்ப பாருங்க, இங்க எக்ஸ் ஈக்குவல் டு 0.3 பார் அப்படின்னா 3 3 3 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். சரியா, இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு இலக்கத்து மேல பார் இருக்கு. அப்ப 10 கொண்டு பெருக்கணும். 10ஆல் இருபுறமும் பெருக்கலாமா? இங்க எக்ஸ் இருக்கு, 10 கொண்டு பெருக்குனா 10x. இங்க என்ன இருக்கு, 0.3333 இருக்கா? நம்ம 10 கொண்டு பெருக்குனா இந்த இலக்கம், இந்த தசம புள்ளி ஒரு இலக்கம் வலது பக்கம் நகரும். இங்க இருக்கக்கூடிய புள்ளி இங்க வந்து, அப்ப 3.333 இப்படி போய்கிட்டே இருக்கும். இதை நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம், இதை 2ன்னு எடுத்துக்கலாம். இப்ப என்ன செய்ய போறோம், 2ல இருந்து 1 மைனஸ் பண்ண போறோம். 2 மைனஸ் 1. ரெண்டாவது சமன்பாட்டுல இடது பக்கம் 10x, முதல் சமன்பாட்டுல இடது பக்கம் x ஈக்குவல் டு. இப்ப பாருங்க, இங்கே அதே மாதிரிதான். வலது பக்கத்துல 3.333 எக்ஸெட்ரா. இங்க வலது பக்கத்துல 0.333 எக்ஸெட்ரா. இப்ப பாருங்க, இது 10x, இதுக்கு முன்னாடி எதுவுமே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப 10xல ஒரு x கழிச்சா 9x ஈக்குவல் டு. இப்ப இதை மைனஸ் பண்ண போறோம். பாருங்க, 3.3 ஒரு இலக்கம் மட்டும் எடுத்துங்க, உங்களுக்கு கணக்கு கரெக்டா வந்துடும். 3.3ல இருந்து 0.3 நம்ம மைனஸ் பண்ணணும். ஒரு இலக்கம் எடுத்துங்க, கரெக்டா வரும். சரியா, இதை மைனஸ் பண்ணுங்க. ஏன்னா 3ல 3 கழிச்சா 0, புள்ளி வச்சாச்சு. 3ல 0 கழிச்சா 3, அப்ப 3.0. 3.0 என்ன அர்த்தம், 3ன்னு தான் அர்த்தம். அப்ப x ஈக்குவல் டு 3 பை இந்த 9 இங்க வந்தா பெருக்கலாம் பாருங்க, கேன்சல் பண்ணுங்க. 1 3 3, 3 9. அப்ப x ஈக்குவல் டு 1/3. இதான் என்னது, முதல் இதோட ஆன்சர். அதாவது என்னது, therefore 0.3 பார் இருக்கு இல்லையா, இதனுடைய பின்ன வடிவம் 1/3. சரியா, அடுத்தது ரெண்டாவது பார்க்கலாமா? பாருங்க, ரெண்டாவது கொடுத்து இந்த x எடுத்துக்கலாமா? x ஈக்குவல் டு 2.124 பார் எண்க. ஏன்னா நம்மளதான் எடுத்திருக்கோம், அதனால அந்த இடத்துல எண்கன்னு போட்டுக்கங்க. இப்ப பாருங்க, x ஈக்குவல் டு 2.124 இது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். இது 1ன்னு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, எத்தனை இலக்கத்து மேல இந்த கோடு பார் இருக்க பாருங்க, 3 இலக்கம். அப்ப 3 இலக்கம்னா 1000 கொண்டு பெருக்கணும். 1000ஆல் இருபுறமும் பெருக்கலாமா? இங்க x இருக்கு, 1000 கொண்டு பெருக்கா என்ன வரும், 1000 x பெருக்குனா 1000x ஈக்குவல் டு. இங்க வாங்க, இங்க 1000 கொண்டு பெருக்கணும்னா இந்த தசம புள்ளி 3 இலக்கம் வலது பக்கம் நகரும், இந்த இடத்துக்கு வந்துடும். அப்ப பாருங்க, ஏற்கனவே இங்க 2 இருக்கு, 1 2 4 புள்ளி திரும்ப என்ன வந்துடும், 1 2 4 1 2 4 இப்படி போய்கிட்டே இருக்கும். சொன்னது புரிஞ்சுதா? 1000 கொண்டு பெருக்கினா தசம புள்ளி 3 இலக்கம் வலது பக்கம் நகரும். சரியா, இதான் என்னது, நமக்கு தேவையான ரெண்டாவது ஆன்சர். இப்ப என்ன செய்ய போறோம், 2ல இருந்து 1 மைனஸ் பண்ண போறோம். 2 மைனஸ் 1 மைனஸ் பண்ணுவோமா? பாருங்க, ரெண்டாவதுல இடது பக்கம் என்ன இருக்கு, 1000x இருக்கு. இங்க இடது பக்கம் என்ன இருக்கு, ஒரே ஒரு x இருக்கு. இங்க வலது பக்கம் வாங்க, 2124.124 எக்ஸெட்ரா அப்படி இருக்கு. மைனஸ் இங்க என்ன இருக்கு பாருங்க, 2.124 இப்படி போய்கிட்டே இருக்கு. சும்மா 2 இலக்கம் மட்டும் எழுதினா கூட போதும். சரியா, எல்லாம் நிறைய எழுதுன அவசியம் இல்லை. இப்ப பாருங்க, 1000xல ஒரு x நம்ம கழிக்கிறோம். அப்ப என்ன ஒரு 1000ல 1 கழிச்சா என்ன, 999x ஈக்குவல் டு. இப்ப இதை மைனஸ் பண்ண போறோம். புள்ளிக்கு அடுத்து ஒரு இலக்கம் மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்க, 2124.1 ஒரு இலக்கம் மட்டும் எடுங்க, கரெக்டா வரும். அதே மாதிரி இங்க பாருங்க, 2. என்னது 1, இதை மட்டும் மைனஸ் பண்ணுங்க, கரெக்டா வந்துடும். 1ல 1 கழிச்சா 0 புள்ளி, 4ல 2 கழிச்சா 2, இந்த 2 அப்படியே வந்துடும்.
இந்த 1 அப்படியே வந்துடும், இந்த 2 அப்படியே வந்துடும். அப்ப என்ன இருக்கு? 2122.0. இந்த ஜீரோக்கு மதிப்பு இல்லை. அப்ப என்ன வரும்? 2122. அப்ப பாருங்க, x ஈக்குவல் டு 2122. இந்த 999 பெருக்கல் இருக்கா, இங்க வந்தா வகுத்தலா மாறும். அப்ப எதோட மதிப்பு இது? therefore 2.124 பார். இதோட மதிப்பு என்னன்னா 2122/999. இதான் என்னது? இந்த சுழல் தசம விரிவோட பின்ன வடிவம். நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ரெண்டாவது இதை முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து மூணாவது பார்க்கலாமா? பாருங்க, மூணாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் எடுத்துக்கலாமா? மூணாவது கொடுத்துருந்தத x ஈக்குவல் டு 0. என்ன கொடுத்துருக்காங்க? 4,5. சரியா? 4, 5 பார். 5க்கு மட்டும்தான் பார் இருக்கு. இப்போ எண்க. சரியா? நம்மளதான் எடுத்திருக்கோம், அதனால எண்க. இப்ப பாருங்க, x ஈக்குவல் டு 0.4, 5, 5, 5. இந்த 5 இப்படி போய்கிட்டே இருக்கும். இதை 1ன்னு எடுத்துக்கலாம். இந்த 5 மட்டும் தானே இலக்க, அதுக்கு மேல கோடு இருக்கு, பார் இருக்கு. அப்ப அந்த 5 மட்டும் தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, ஒரு இலக்கத்து மேலதான் கோடு பார் இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? 10 கொண்டு பெருக்கணும். 10ஆல் இருபுறமும் பெருக்க. பெருக்கிறோமா? இங்க x இருக்கு, 10 கொண்டு பெருக்க என்ன வரும்? 10x. இங்க வலது பக்கத்துல 10 கொண்டு பெருக்குனா இந்த தசம புள்ளி ஒரு இலக்கம் வலது பக்கம் நகரும். அப்ப என்ன வரும் பாருங்க? 4 புள்ளி. இங்க இருந்த புள்ளி இங்க வந்து 4.5, 5, 5 இப்படி போய்கிட்டே இருக்கும். இதான் என்னது? ரெண்டாவது இது. இப்ப பாருங்க, 2ல இருந்து 1 மைனஸ் பண்ணுவோமா? 2 மைனஸ் 1. ரெண்டாவதுல இடது பக்கம் என்ன இருக்கு? 10x. ஒன்னாவதுல இடது பக்கம் ஒரே ஒரு x இருக்கு. ஈக்குவல் டு இங்க வலது பக்கம் பாருங்க, 4.5, 5, 5 எக்ஸெட்ரா. மைனஸ் இங்க என்ன இருக்கு பாருங்க? 0.4, 5, 5, 5 இப்படி இருக்கு. இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணோம். பாருங்க, 10xல எதை மைனஸ் பண்ண போறோம்? ஒரு x மைனஸ் பண்ண. அப்ப என்ன வரும்? 9x ஈக்குவல் டு ஒரு இலக்கத்தை மட்டும் நம்ம எடுத்து மைனஸ் பண்ணலாம். 4.5 இதை மட்டும் எடுத்துக்கலாம். இங்க என்ன எடுத்துக்கலாம்? 0.4. புள்ளிக்கு எடுத்து ஒரு இலக்கத்தை மட்டும் எடுத்து மைனஸ் பண்ண கரெக்டா வரும். 5ல 4 கழிச்சா 1. அதாவது 4.5 0.4 மைனஸ் பண்றோம். 5ல 4 கழிச்சா 1 புள்ளி வச்சாச்சு. 4 மைனஸ் 0 4. அப்ப 4.1. இப்ப பாருங்க, x ஈக்குவல் டு 4.1 பை இங்க என்ன வரும்? 9 வரும். இந்த இடத்துல பாருங்க, 4.1 தசம எண் வந்திருக்கு. அப்ப தசம எண்ணை நம்ம என்ன செய்யலாம்? முழு எண்ணை மாத்த போறோம். அதனால திரும்ப புள்ளிக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம் இருக்கா, அதனால 10/10 கொண்டு பெருக்கிடுங்க. அப்ப x ஈக்குவல் டு 4.1 10 கொண்டு பெருக்குனா 41 பை 9ஐயும் 10ஐயும் பெருக்குனா 90. என்ன பெருக்கி அமைக்கிட்டுமா? 4.1 பெருக்கல் 10 பெருங்க. 0 கொண்டு பெருக்குனா 0 தான். 1 கொண்டு பெருக்குனா 1 1 1 4 4 கூட்டுங்க. 0 1 4. புள்ளிக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம் இருக்கா, அப்போ வலது பக்கம் வந்து ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி. 41.0 என்னது? 41 தான். அப்ப 4.1 பார்த்தா 10ஐயும் பெருக்குனா 41, 9 10 90. முடிஞ்சிச்சா? இதான் என்னது? எதோட பின்ன வடிவம்? therefore 0.45 பார். இதனுடைய பின்ன வடிவம் 41/90. சரியா? இப்ப பாருங்க, லாஸ்ட் கணக்கு பார்க்கலாமா? நாலாவது இது என்ன கொடுத்திருக்காங்க? 0.568 பார். அதை x எடுத்துக்கலாமா? x ஈக்குவல் டு 0.568. இந்த 68க்கு மட்டும் பார் இருக்கு. அப்ப பாருங்க, இதை கொஞ்சம் மாத்தி எழுதுங்க. x ஈக்குவல் டு 0.5. இந்த 68, 68, 68 இது மட்டும்தான் நமக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். இதை வந்து 1 எடுத்துக்கலாமா? 1. அதுக்கு அடுத்தது பாருங்க, எத்தனை இலக்கத்து மேல கோடு இருக்கு, பார் இருக்கு? 2 இலக்கம் இல்லையா? அப்ப எதை கொண்டு பெருக்கணும்? 100 கொண்டு பெருக்கணும். 100ஆல் இருபுறமும் பெருக்க. இருபுறமும் பெருக்க. பெருக்குவோமா? x இருக்கு, 100 கொண்டு பெருக்குனா 100x ஈக்குவல் டு x 100 கொண்டு பெருக்குனா 100x. இந்த 100 கொண்டு பெருக்கிறோம். அப்ப இந்த தசம புள்ளி 2 இலக்கம் வலது பக்கம் நகரும். தசம புள்ளி எத்தனை இலக்கம்? 2 இலக்கம். ஏன்னா 100 கொண்டு பெருக்கிறோம். அப்ப என்ன வரும் பாருங்க, இங்க இருக்கக்கூடிய புள்ளி இங்க வந்துருச்சுன்னா 56.868686 இப்படி போய்கிட்டே இருக்கும். இதான் என்னது? நமக்கு தேவையான ரெண்டாவது. இப்ப மைனஸ் பண்ணிடுவோமா? எதுல எதை மைனஸ் பண்ணணும்?
2ல இருந்து 1 மைனஸ் பண்ணணும். ரெண்டாவதுல இடது பக்கம் என்ன இருக்கு பாருங்க, 100 எக்ஸ் மைனஸ் பண்ண போறோம். இங்க என்ன இருக்கு இடது பக்கத்துல ஒரே ஒரு எக்ஸ் ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு பாருங்க, வலது பக்கத்துல 56.868686 எக்ஸெட்ரா மைனஸ் இங்க என்ன இருக்கு பாருங்க 0.56868868 எக்ஸெட்ரா. இதை நம்ம சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்க, இந்த 100 எக்ஸ்ல ஒரு எக்ஸ் இருக்கு, கழிச்சா என்ன வரும் 99 எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ இதை மைனஸ் பண்ண போறோம். புள்ளிக்கு அடுத்து ஒரு இலக்கத்தை மட்டும் எடுத்து மைனஸ் பண்ணுங்க, நமக்கு ஆன்சர் கரெக்டா கொண்டு வந்துடலாம். 56.8ல இருந்து எதை கழிக்கணும், 0.5 கழிக்கணும். 0.5 மைனஸ் பண்ணலாமா? புள்ளிக்கு வலது பக்கத்துல ஒரு இலக்கம் 56.8, இங்க 0.5. அப்ப 8ல 5 கழிச்சோம்னா 3 புள்ளி வச்சாச்சு. 6ல 0 கழிச்சா 6, இங்க 5. அப்ப என்ன இருக்கு பாருங்க 56.3. நமக்கு எக்ஸ் தானே வேணும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 56.3 பை இந்த 99 இங்க வந்தா வகுத்தலாம் மாறும். இப்ப பாருங்க, புள்ளிக்கு அடுத்து தசம என்ன இருக்கா, தசம நமக்கு வேண்டாம், முழு எண்ணா தான் வேணும். அதான் நமக்கு கண்டிஷனே. புள்ளிக்கு அடுத்து ஒரு இலக்கம் இருக்கிறதுனால என்ன செஞ்சலாம், 10/10 கொண்டு பெருக்கிடுங்க. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 56.3 10 கொண்டு பெருக்குனா 563 பை 99 10 கொண்டு பெருக்கினா என்ன வரும் 990. நீங்க இந்த மாதிரி பெருக்கி பாருங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இங்க பெருக்கி இருக்கும் இல்லையா, இதே மாதிரி பெருக்கி பாருங்க. 56.3 10 கொண்டு பெருக்கினா 563 வந்துடும். 99 10 கொண்டு பெருக்கினா 990. இது வந்து எதோட மதிப்பு, therefore 0.568 பார். இதோட மதிப்பு என்னது, அதாவது பின்ன வடிவம் என்னது 563/990. சரியா? அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.